ஹலோ காய்ஸ், வெல்கம் அவருக்கு மொழி சேனல். இன்றைக்கி எங்கே போகிறேன்னா, நானும் பாப்பாவும் என்னோடய நேட்டிவ் தான் போகிறேங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி நானும் பாப்பாவும் போகிறோம். ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் வந்து விழுப்புரத்தில் தான் பஸ் ஏறினேன். பாண்டிச்சேரியில் வந்து விழுப்புரம் பஸ் ஏறிட்டு அங்கே வந்து இந்த மணியில் வைப்பாங்களா, ஒரு அண்ணாவை ஏமாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணி காலையில் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காக ரெடி ஆனோம். 4:30க்கெலாம் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடக்குன்னா அது எங்கள் அக்காவோட ஃபோட்டோ ஷூட் தான். அதை சப்போஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக அவங்களுக்கு மேக்கப் பண்ணி கிளப்பிட்டு எங்கள் அக்கா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜாலியாக கிளம்பணும். கிளம்பி மாப்பிள்ளை சார் எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் ரெடி பண்ணி மேக்கப் பண்ணாங்க அக்கா. அவங்க எல்லாமே சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு சன்ரைஸ்க்காக மார்னிங்கே கிளம்பி போயிட்டோம் நாங்கள். சன்ரைஸ் அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் வந்தார். எங்கே எடுத்தோன்னா டேமில் தான், வீடூர் டேமில் தான் எடுத்தோம். இவங்க என்னோடய தம்பி நானும் போனோம். அப்புறம் அக்காவும் அவங்க வருங்கால ஹஸ்பண்டும் வந்தாங்க. 2 பார்க் இருக்குது, அங்கே தான் வெயிட் பண்ணி எடுத்தோம். இன்றைக்கி தான் நான் சன்ரைஸே பார்க்குறேன் இத்தனை வருஷத்தில் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எப்போனா இல்லைன்னா சீக்கிரமாக பார்ப்பேன். சன்ரைஸ் ஞாபகமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உள்ளே போகலாம். வீடு டேம் உள்ளே ஒரு பார்க் இருக்குது, அங்கே சூப்பராகவே இருக்கும். இந்த வாட்டி தண்ணி ரொம்ப கம்மியாகவே இருக்குது. சூப்பராக நேச்சுராக புளியா மரம் தான் ஃபுல்லாகவே இருக்கும். நாவாப்பழ மரம், புளியா மரம் எல்லாமே சூப்பராக இருக்கும். வீடூர் டேம் தான் இது. இங்கே பேபிஸ் விளாட்ற பிளேஸ்லாம் நிறைய இருக்குது. ஊஞ்சல், சர்க்கஸ், அந்த மாதிரி சீசா, அந்த மாதிரி இடம்லாம் நிறைய இருக்கும். சூப்பராகவே இருக்கும். அங்கே வந்து மீன் பிடிக்கிறதுலாம் நல்லா கேப்சர் பண்ணேன். அப்பா வந்து இதுக்குள்ளே தான் மீன் பிடிப்பாங்களே. எனக்கு தண்ணி நானே பயம், ஆனால் எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறாரு பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் கேப்சர் பண்ணேன். நல்லா தெரியுதா பாருங்கள். அந்த வலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடுவாங்க நைட்டில். அந்த வந்து மார்னிங் இல்லைனா 2 o'clock அந்த மாதிரி எழுந்து வந்து வலை இது பண்ணுவாங்க. இந்த ஏரியாவில் இந்த ஒரே ஒரு குரங்கு மட்டும் தனியாக இருக்குங்க. ரொம்ப பசி வளர்க்குது. அது ஒரு மாதிரி பண்ணி சீறிட்டே இருந்துச்சு. அதை கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் ஜாலியாக. அக்கா எல்லாருமே கீழே இருந்தாங்க. எனக்காக போஸ் கொடு மங்கியை சொன்னால் போஸே கொடுக்கல. கூப்பிட்டுட்டு இருந்தேன், ஏதோ ஒரு போஸ் கொடுத்துச்சு. ஹலோ சொல்லிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ ஃபோட்டோகிராஃபர் அண்ணாவும் வந்துட்டாங்க. டைமுக்கு வந்து சன்ரைஸ் மேலே பட்டால் அதான் ரிஃப்ளெக்ஸ் ஆகும்ல, ஸோ அதனால் சொல்லிவிட்டு சீக்கிரமாக வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டோம். 3 பேருக்கு ஓட்டப்பந்தயம் நடக்குது. யார் ஃபஸ்ட்டு போகிறாங்க நீங்களே பாருங்கள். ஸோ தனியாக இருக்கவே அதுக்கு எதனா அஃபெக்ட் ஆகுதான்னு தெரில அந்த மங்கிக்கு. உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். கல்யாணம் பண்ணுற வயசில் ஊஞ்சல் விளாட்றாங்க பாருன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இமேஷ் தம்பி வந்து அங்கே வந்து சர்க்கஸ் விட்டுட்டு இருந்தாங்க. ஜாலியாக நாங்கள் எல்லாருமே ஊஞ்சல் அண்ணா வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களும் சடனாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்ரைஸ் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கில் எல்லா இடத்துலையுமே உட்காந்து நல்லா கேப்சர் பண்ணோம். உங்களுக்கும் வீடியோ டேம் யாருன்னா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். போன வருஷம்லாம் நல்லா தண்ணி போச்சுங்க, சூப்பராகவே இருந்தது. எப்படி சொல்கிறது, செம க்ரௌடு. இந்த கொரோனா டைம்லாம் அவ்வளோ க்ரௌடுங்க இந்த வீடு டேமில். சூப்பராகவே இருக்கும். அந்த தண்ணியை பார்க்கல கொஞ்சம் இந்த தண்ணிலாம் திறப்பாங்கள்ல வீடு டேம் தண்ணி ரம்பி வரும்போது, அப்போ வந்து அது வந்து மேலே வந்து ஒரு புகை மாதிரி வரும்ல, அதை பார்த்துட்டே இருந்தேன்னா கொஞ்சம் பயக்கமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபீல் ஆகுமா உங்களுக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபோட்டோ ஷூட் பண்ணக்குள்ளே இந்த மங்கி வந்து உட்காந்துட்டு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தது. வந்து பார்த்துட்டு உட்காந்தது. அதுக்கு ஏதோ பசி மாதிரி இருந்துச்சு போல். ஸோ அங்கே எந்த கடையுமே இல்லை. லேட்டாக தான் வரும் போலக்கு கடைலாம். க்ரௌடு வந்தால் எதனா இந்த மாதிரி சப்போஸ் போனீங்கன்னா நீங்கள் வாழைப்பழம் அந்த மாதிரிலாம் எதனா திங்ஸ், பிஸ்கெட்ஸ் அது மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு போய் இது ப்ரொவைட் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்குள்ளே வந்து நடுவில் வந்துச்சு, கொஞ்சம் பயந்து ஓடிட்டோம். ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அப்புறம் கீழே போயிட்டு கொஞ்சம் மட்டும் இங்கே கேப்சர் பண்ணிக்கிட்டு மெமரிஸ்க்காக அப்புறம் கீழே போயிட்டு எடுத்தோம். சூப்பராகவே இருந்தது. அக்காவோடைய போஸும் அண்ணாவோடைய போஸும் சிரிங்கன்னு சொல்லி சிரிச்சு எங்களுக்கு தான் வாய் வலிச்சிச்சு. ஜாலியாக கொஞ்சம் ரொமான்டிக்காக சூப்பராகவும் இருந்துச்சு. அண்ணா வந்து ஃபோட்டோகிராஃபர் அண்ணா வந்து இமேஜை வச்சு நல்லா வந்து
எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கும். அவங்களும் சூப்பராக எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், வெட்டி ஆஃபீஸர் மாதிரி ஊஞ்சலில் விளையாடிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். இமேஜுக்கு தான் ரொம்ப சிரிப்பு, ஜாலியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இது வந்து உள்ளே இருக்க பார்க்கு, இது வெளியே வந்து அவுட்டரில் இருக்க பார்க்கு நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க ஃபோட்டோகிராஃபராக நான் என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, ஜோடிகள் என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, நாங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் எடுத்தோம். அதுக்கப்புறம் அங்கே உள்ளே இருக்க பார்க் 2 பார்க்லேயும் எடுத்துகிட்டு வெளியே அவுட்டரில் வந்து வீடூரணம் இருக்குல்ல, அந்த வந்து வீடு பக்கத்துலேயே தான் நாங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெஸ்டர்ன் காஸ்டியூம் வந்து யூஸ் பண்ணிட்டோம். வெஸ்டர்னில் வந்து நிறைய சூப்பரான போசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்தாங்க. இது எல்லாமே ஷீல்டு பேனருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஃபோட்டோ ஷூட்டு. இது ஒரு மெமரிஸ் தான். நாங்கள் தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணல. பட் ஆனால் பேபி ஷவருக்கு மெட்டர்னிட்டி வேரில் நாங்கள் சும்மா சிம்பிளாக வந்து ஃபோட்டோஸ் பண்ணிக்கணும். அதுவும் ஒரு மெமரிஸ் தானே. ஸோ இங்கே பக்கத்துலேயே ஆவின் எல்லாமே, டீ கடை எல்லாமே இருந்துச்சு. நிறைய பேர் வந்து உட்காந்து சாப்பிட்டு இது பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு வீட்டில் வந்து அவங்க மாமி வந்து எல்லாமே செஞ்சு வச்சிட்ருந்தாங்க. மீன் குழம்பு எல்லாமே. இன்றைக்கி வந்து பாத்திரம் எடுக்க போகிறதுனால எல்லாருமே வீட்டில் எல்லாமே கூட்டிட்டோம். அக்காவுக்கு வந்து பாத்திரம் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் தாங்க போனோம். எல்லாருமே ஆட்டோவில் போயிட்டு விழுப்புரம் தான் போனோம். முருகன் விலாஸ் இங்கே தான் பாத்திரம் கடைக்கு தான் போனோம். நல்லா கம்மி பண்ணி நல்லா குவாலிட்டியாகவும் எடுக்கணும் சொல்லி போகிற இடத்துல அவங்களுக்காக கிஃப்ட் பண்ணி கொடுக்கணும்ல அம்மா வீட்டு சைட்லேருந்து. அதனால் அவங்களுக்கு தேவையான ஜாமான், அப்புறம் வந்து விளக்கு, பூஜை ஜாமான், தவளை அதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து எடுத்தோம் எல்லாமே. இந்த பெரிய தவளை அண்டாலாம் எங்கள் வீட்லேயும் இன்னும் இருக்குது. அம்மா கல்யாணத்துக்கு எடுத்து வச்சாங்க. ஸோ அது எதுக்கு தான் தேவைப்படும்னு எனக்கும் இது வரைக்கும் தெரியல. இந்த பெண்களுக்கு மட்டும் பாத்திரம் வந்து அது ஒரு இனம் புரியாத சந்தோஷம். நிறைய பாத்திரம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து வச்சா இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, ஆனால் புதுசாக எடுப்பாங்க. ஸோ வந்து பாத்திரம்லாம் எடுத்து முடித்த உடனே ஜூஸ் கொடுத்தாங்க. அப்படியே வந்து வெயிட் போட்டு பித்தளை பாத்திரம், சில்வர் பாத்திரம் தனித்தனியாக எடுத்து வச்சாங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. கொஞ்சம் கம்மி பண்ணியும் கொடுத்தாங்க. கல்யாண செட்டு தானா சூப்பராகவே இருந்துச்சு. இன்னும் நிறைய திங்ஸ் முன்னாடியே வீட்டில் வாங்கி வச்சுட்டாங்க. ஃபர்னிச்சர்ஸ், கட்டல், பீரோஸ் அதெல்லாம் ஆர்ட்ரு பண்ணி அதெல்லாம் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இந்த சீர் வைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சொல்லுவாங்க ஃபேமிலிஸில். ஸோ அதெல்லாமே ரெடி பண்ணி கேஷ்லாம் ரெடி பண்ணி ஒரு 9K 1 lakh கிட்டே வந்துருச்சு. இந்த மாதிரி உங்கள் சிஸ்டருக்கு என்னென்ன சீர் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் மோர் வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலியோடு சப்போர்ட் பண்ணுங்கள். விக்கி மோனி சேனலை என்ஜாய் பண்ணுங்கள். ஹோம்மேட் திங்ஸ்லாம் அங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆடி முடிஞ்சு எல்லாம் ஃபங்க்ஷன் டைமில் ஸோ எல்லா இடத்துலையுமே கூட்டமாக இருந்தது. நாங்கள் ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு ஈவினிங் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்துட்டேன். நல்லா இடி இடிச்சிட்டே இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து ஒரு கருப்பட்டி காஃபி வாங்கி கொடுத்தாரு. என்ஜாய் பண்ணிவிட்டு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்து டேவை முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்.